கடந்த 2 வருஷத்துல நம்மளை சுத்தி ஏகப்பட்ட இயற்கை மாற்றமோ இயற்கை சீற்றமோ ஏற்படுறத பார்த்துருப்போம். அப்படி ஏற்படுற இயற்கை அழிவுகள்ல இந்த நிலச்சரிவும் முக்கியமான ஒண்ணு. 30 ஜூலை 2024 கேரளா வயநாடுடைய பகுதியில் தொடர்ந்து பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. அது ஒரு கட்டத்தில் அதிகாலை 4 மணிக்கு நிலச்சரிவா மாறி கிட்டத்தட்ட 2 கிராமங்கள் அடியோட அழிஞ்சிடுச்சு. നമ്മളെ മുണ്ടക്കായ് ഇപ്പോൾ പൊട്ടിയിട്ടുള്ള അവസ്ഥ ഇതാണിതാ. അരിക്കാക്കന്റെ പെര ഇതൊക്കെ നിൽക്കുന്ന ഏരിയ പച്ചക്കാട് പോയ മരുന്നതാ. ചൂരുമല കാണണമൊക്കെ. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்களேன். இது திடீர் நடந்த ஒரு சின்ன நிலச்சரிவு தான். ஆனா அதோட விளைவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அப்போ வயநாடு நடந்த இந்த நிலச்சரிவு எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ഇതാണ് ഇപ്പൊ നമ്മളെ മനാഫ്ഖാന്റെ വീട്ടിന്റെ അവിടെ നിന്നുള്ള അവസ്ഥ. ഇതാണ് നമ്മളെ പള്ളിക്കുന്ന് വരുന്ന വഴിയാട്ടത്. மலையோட இந்த பகுதியில் ஆரம்பிச்ச நிலச்சரிவு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது வழியில் உள்ள எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கிடுச்சு. இது வயநாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை. ஆனால் அங்கே நிலச்சரிவு இப்படி தான் நடந்துட்டுருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த வீடியோ. வயநாட்டில் கூடவே பயங்கரமான மழை நிலைமையை கட்டுக்கடங்காததாக்கிடுச்சு. நிலச்சரிவில் முதல்ல அடிச்சுட்டு போனது முண்டங்கைங்கிற இந்த கிராமம்தான். இங்க ட்ரீ வேலி ரெசார்ட்னு இருக்கா. நிலச்சரிவப்போ அதிகாலை 4 மணிக்கு அங்க எடுத்த வீடியோ தான் இது. இந்த ரெசார்ட்டை ஒட்டி தான் அவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் தைரியமா இருங்க, விதி முடிவு பண்ணட்டும், நம்ம எல்லாரும் இருக்கணுமா வேண்டாமான்னு. விதி இல்ல, இயற்கை இவங்களுக்கு கருணை காட்டிடுச்சு. அதிகாலை அதே ரெசார்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. முண்டகைக்கு அடுத்ததா சூரல்மலாங்கிற இந்த கிராமமும் நிலச்சரிவுல சின்ன பின்னமாகிடுச்சு. மலையில உள்ள பாறைங்க உருண்டு வந்ததுனால சேதம் ரொம்பவே மோசமா இருந்தது. கிட்டத்தட்ட 400க்கும் மேலான மக்கள் இந்த நிலச்சரிவுல இறந்திருக்காங்க. சரியா 2 நாளுக்கு முன்னாடி அந்த இடத்துல எடுத்த வீடியோ தான் இது. நிலச்சரிவுக்கு அப்புறம் இது நம்ம கற்பனையில கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான நிலச்சரிவு. ஜூலை 2021 ஜப்பான்ல நடந்த ஒரு நிலச்சரிவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. திடீர்னு பயங்கரமான சத்தம் கேட்டதும் வீடியோ எடுத்திருக்காங்க. அப்போ அங்க நடந்தது சில நொடிகள் தான். நிலச்சரிவுல அங்கிருந்த வீட்டில இருந்து எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு.
பல நேரங்களில் இயற்கை சீற்றத்தோட விளைவு தெரியாமல் அதை ரொம்பவே சாதாரணமாக எடுத்துக்கிறோம். இவர் சில நொடிகளுக்கு முன்னாடி கிராஸ் பண்ண இடம் அடுத்த சில நிமிஷத்தில் இப்படி தான் இருந்தது. ஜெர்மனியோட ஒரு பகுதியில் திடீர்னு இப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. அதோட வழியில் இருக்கிற எதையும் விட்டு வைக்கல. இந்த வெள்ளத்திலையும் தீயணைப்பு வீரர்கள் தான் உயிரையும் பணைய வச்சு அங்க சிக்கி இருக்கிற மக்களை காப்பாற்ற போயிட்டு இருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷுடைய சம்பாங்கிற இடத்துல ஆகஸ்ட் 2022 நடந்த சம்பவம் தான் இது. இங்க இந்த மலையை சரிய போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த சின்ன சரிவில் ஆரம்பிச்சது சில செகண்ட்ஸ்ல ஏப்ரல் 30, 2019 பொலிவியாவில் நடந்த மிக மோசமான நிலச்சரிவு தான் இது. பல வீடுங்க கண் முன்னாடியே அப்படியே விழுந்து நொறுங்கி இருந்தது. இதோட முடியல, பொலிவியோட ஒரு இடத்துல மொத்தமா ஒரு ஊரே நிலச்சரிவில் அடிச்சுட்டு போயிருந்தது. அந்த காட்சி தான் இது. இயற்கை நினச்சா ஒரு செகண்டில் எல்லாத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டுற முடியும். சில நொடிகளில் எத்தனை வீடுங்க அழிஞ்சிருச்சுன்னு பாருங்க. 2022 லெபனானுடைய ஒரு ஹோட்டல்ல இருந்து எடுக்கப்பட்டிருந்த வீடியோ தான் இது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் நிலச்சரிவுங்கிறது டெய்லியுமே நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நேபாள் நடந்த இந்த மலை சரிவை பாருங்க. திடீர்னு பெரிய பெரிய பாறைங்க உருண்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. மலைப்பாதையில ரோட்டோரமா இருக்கிற பாறைங்க எந்த நேரத்தில் விழும்னே தெரியாது. அப்படிங்க திடீர்னு இந்த பாறைங்க உருளும் போது அங்கிருந்து வண்டியில வந்த 2 பேரும் நூல் இலையில தான் உயிர் தப்பிச்சிருந்தாங்க. ஏப்ரல் 2024 தைவான் மக்கள் ஒரு பெரிய நிலநடுக்கத்தை சந்திச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குனா, ஒரு ஹைவேல வண்டிக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பஸ் கொஞ்ச நாள் கவுந்திருக்கும்.
மலைப்பகுதியில் நிலைமை இன்னும் மோசம். நிலநடுக்கத்தினால பாறைங்க உருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கார் டிரைவர் நூல் இலையில தான் உயிர் தப்பிச்சிருந்தாரு. இங்க இன்னும் மோசமா கார் டிரைவர் தப்பிக்க வழியே இல்லை. இந்த டிரைவர் போனுக்கு எர்த்குயிக் அலர்ட் வந்ததும் அவர் பாதுகாப்பான இடத்துல வண்டியை நிறுத்திட்டாரு. அவர் சுத்தியும் பாருங்க எப்படி விழுதுன்னு பாருங்க. ஜனவரி 2024 நியூ இயர் அப்போ இயற்கை ஜப்பானுக்கு ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அங்க 7.2 ரிக்டர் ஸ்கேல்ல பதிவாயிருந்த நிலநடுக்கத்தினால மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. நிலச்சரிவில் தப்பிச்ச இவர் வீடியோ எடுக்கும்போது ஒவ்வொரு வீடுகளும் அப்படியே அடிச்சிட்டு போயிருந்தது. சில செகண்ட்ஸ்ல அந்த நிலச்சரிவு அவரை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் மறுபடியும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஜூலை 10, 2024 உத்தரகாண்டுடைய சோமாலி டிஸ்ட்ரிக்ட்ல பெஞ்ச பயங்கரமான மழைக்கு அப்புறம் பல இடங்கள்ல பாறைங்க சரிஞ்சிருந்தது. அங்க ஹைவேக்கு பக்கத்துல உள்ள மலை தான் இது. பாறைங்க அப்படியே சரிஞ்சிருந்தது. அதே டிஸ்ட்ரிக்டோட இன்னொரு இடத்துல இதை பார்க்கும்போதே இயற்கை மேல ஒரு பயம் உருவாகுது. பிப்ரவரி 2023 சுவிட்சர்லாந்துல இப்படி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. இங்க பாருங்க அடுத்தடுத்து விழுந்து இப்படி ஒரு காட்சியை உருவாக்கி இருந்தது. இங்க பயங்கரமான வெள்ளத்துல ஒரு டேங்க் மிதந்து வந்திருந்தது. அது எதிரில் உள்ள பிரிட்ஜில் இடிக்கும் போது பிரிட்ஜ் நிலைமை அடுத்ததா ஒரு பெரிய கண்டெய்னர் மிதந்து வந்திருந்தது. ஸ்ட்ராங்கா தான் கட்டியிருக்காங்க. இதே நம்ம ஒரு பிரிட்ஜா இருந்தா இடிஞ்சு விழுந்திருக்கும். சண்டிகர் மணாலி ஹைவேல திடீர்னு இந்த சம்பவம் நடந்திருந்தது. ஏகப்பட்ட பேர் அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே சரிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.